வணக்கம் மக்களே, யூகே தமிழ் விளக்கிலேருந்து நீங்க எல்லாரும் சூப்பரா இருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ நானும் நல்ல சூப்பரா இருக்கிறேன். சிக்கன்ல சூப் செய்ய போறேன். நல்ல வெஜிடபிள் எல்லாம் போட்டு கலர்ஃபுல்லாக இருக்கக்கூடியதும், அதே நேரம் 2-3 வெஜிடபிள்ல 3-4 வெஜிடபிள் போட்டு இந்த சிக்கன் சூப்பை செய்ய போறேன். ஏன் இந்த சிக்கன் சூப்பை நான் உங்களுக்கு செய்து காட்ட போறேன்னு சொன்னா, அதாவது கிறிஸ்மஸ் நியூ இயருக்கு நாங்கள் ஹெவியா நல்ல சாப்பாடுகள், ஸ்வீட்டுகள் எல்லாமே சாப்பிட்ருப்போம், மீட் வகையெல்லாம் சாப்பிட்ருப்போம். ஸோ நிறைய கலோரி எங்களோட உடம்புல கண்டிப்பா ஏறி இருக்கும். நான் இது இப்போ மட்டும் இல்லை, ஒவ்வொரு மாதமும் ஒரு நாளைக்கு இப்படி சூப்பை குடிச்சு கொள்ளுவேன். அதை எப்பப்போன்னு சொல்லல, எப்பப்போ எல்லாம் கலோரியான சாப்பாடு சாப்பிட்றனோ அப்போ ஒரு நாள் ஃபுல்லாகவே இந்த சூப்பை குடிச்சு கொள்வேன். இப்போ காலமாக குடிக்கிறது இல்லை, காலமாக பழங்கள் அப்படி சாப்பிட்டு கொள்வேன். பிறகு லஞ்சுக்கும் டின்னருக்கும் இந்த சூப்பையை குடிச்சு கொள்வேன். ஸோ அந்த சூப்பை உங்களுக்கும் ஷேர் பண்ண போகிறேன். நீங்களும் யாராவது கலோரியை பேர்ன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னு சொன்னால் மாதத்தில் ஒருக்கா இப்படி சூப்பை குடிச்சு பாருங்க. உங்களோட தேவையில்லாத கலோரி எல்லாம் போயிடும். இது கிட்டத்தட்ட ஒரு ஃபாஸ்டிங் மாதிரி தான், அதாவது விரதம் இருக்கிற மாதிரி தான். ஆனால் நான் சிக்கன் போட்டு தான் இந்த சூப்பை செய்ய போகிறேன். அத்துடன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சூப்புக்கு எந்த விதமான அதாவது பிரெட்டோ இல்லை சொன்னா ரொட்டியை எதுவுமே பாவிச்சு கொள்ள மாட்டேன். தனியா இந்த சிக்கனும் வெஜிடபிளும் போடப்பட்ட சூப் தான் குடிக்க போறேன். ஸோ நான் இது ரெகுலரா எவ்ரி மந்த் செய்யற சூப்பு தான் உங்களுக்கு காட்டி கொள்ள போறேன். ஸோ நீங்களும் யாராவது ஃபாலோ பண்ணணும்னு யோசிச்சீங்கன்னு சொன்னா இந்த சூப் ரெசிபியை ஃபாலோ பண்ணிக்கொள்ளலாம். எப்படி செய்யறேன், என்ன மாதிரி செய்யறேன்னு சொல்லி காணொலிக்கு போய் பார்த்துக்கொள்றதுக்கு முதல் என்ன சேனலை யாராவது புதுசாக பார்க்குற நீங்களா இருந்தால் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்துக்கொள்ளுங்க. அத்துடன் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னு சொன்னா அவையும் இப்படியான அதாவது கலோரியில வேர்ன் பண்றதுக்கு யாராவது விருப்பப்பட்டிருந்தா இப்படியான சூப்பை குடிச்சிங்கன்னு சொன்னா சூப்பரா பேர்ன் ஆகும். ஸோ அதனாலதான் சொல்லிக்கொள்றேன், ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. எப்படி இந்த சூப்பை செய்யறேன்னு சொல்லி பார்த்துக்கொள்வோம். சூப் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் மரக்கறி கொண்டு வச்சிருக்கிறேன். கழுவிட்டு முழுமையாக கழுவிட்டு தான் வச்சிருக்கிறேன். கேரட் இருக்குது, இது பார்த்தீங்கன்னு சொன்னால் சலரி இருக்குது, இது பார்த்தீங்கன்னு சொன்னால் காலிஃப்ளவர் இருக்குது, இது ப்ரக்கோலி இருக்குது. ஸோ இது பிரசில் ஸ்பாட் இருக்குது. ஸோ சின்ன கோவாயன்னு சொல்லிக்கொள்ளுவோம். ஸோ இவெல்லாம் போட்டு இந்த சிக்கன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கன் இருக்குது, எலும்பில்லாத கோழி தசைகள் வச்சிருக்கிறேன். ஸோ இதில் தான் இந்த சூப்பை நான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். அது நல்லெண்ணெய் விட்டுக்கொள்கிறேன். ஒரு டீஸ்பூன் அளவில் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். சின்ன சீரகம் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கொள்கிறேன். இஞ்சி போட்டுக்கொள்கிறேன். சின்ன சின்ன பீஸா ஜிஞ்சரும் கார்லிக்கும் போட்டுக்கொள்கிறேன்.
கேரட்டை வந்து போட்டுக்கொள்கிறேன், சேலரியை வந்து போட்டுக்கொள்கிறேன். பிரேசில் ஸ்பாட் போட்டுக்கொள்கிறேன், சின்ன அதாவது கோவாய் போட்டுக்கொள்கிறேன். காலிஃப்ளவர் ப்ரோக்கோலி போட்டுக்கொள்கிறேன். சிக்கன் பீஸ் வந்து போட்டுக்கொள்கிறேன். அதாவது இது வந்து எலும்பில்லாத ஸ்கின் உள்ள சிக்கன் எடுத்திருக்கிறேன். ஸோ 3 பீஸ் போட்டிருக்கிறேன். ஸோ 3 போதுமானது எனக்கு. ஸோ அதனால 3 பீஸ் போட்டிருக்கிறேன். அவியலுக்கு தேவையான தண்ணி விட்டுக்கொள்கிறேன். 1/2 லிட்டர் தண்ணி விட்டுக்கொள்கிறேன். கிட்டத்தட்ட 500 மில்லி தண்ணி விட்டுருக்கிறேன். வெஜிடபிள் ரகத்தை சேர்ந்த ஸ்டோக் கியூப் வந்து போட்டுக்கொள்கிறேன். இது வந்து ஒன்று போட்டுக்கொள்ளணும். இதில் உப்பு தன்மை எல்லாமே இருக்குது. சிக்கன் போடையில நான் வெஜிடபிள் ரகத்தை சேர்ந்ததை போட்டுக்கொள்கிறேன். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கொள்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவில் மஞ்சள் தூள் போட்டுக்கொள்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவில் உப்பு போட்டுக்கொள்கிறேன். ஏன்னு சொன்னால் ஸ்டோக் அதாவது வெஜிடபிள் ஸ்டோக் கியூப்பில் வந்து உப்பு தன்மை இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கொள்கிறேன். இப்போ வந்து மூடி அவிச்சு கொள்ள போகிறேன். இது வந்து அவியறதுக்கு ஒரு 1/2 hour வந்து மீடியம் கீழே வச்சு அவிச்சு கொள்ளணும். அப்போதான் எல்லாமே நன்றாக அவிந்து சூப்பராக சூப்பு மாதிரி வரும். அதாவது அவிஞ்சும் அவியாமலும் அப்படி இல்லாமல் 1/2 hour கண்டிப்பாக வந்து அவிச்சு கொள்ளணும். இந்த சிக்கன் எல்லாம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ அதனால் 1/2 hour அப்படியே மூடி அவிச்சு விட வேண்டியதான். இப்போ வந்து மிளகு பவுடர் போட்டுக்கொள்கிறேன். ஒரு 1.5 டீஸ்பூன் அளவில் மிளகு பவுடர் போட்டுக்கொள்ளுங்க. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் மஸ்டர்ட் பவுடர் நான் போட்டுக்கொள்கிறேன். அதாவது கடுகு பவுடர் போட்டுக்கொள்கிறேன். சூப்புக்கு போடும் பொழுது நல்ல சுவையாக இருக்கும். கடுகு அரைச்சி அந்த பவுடர் வந்து போட்டால் நல்ல சுவையாக இருக்கும். இப்படி மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். உப்பு வந்து நான் போடையில கொஞ்சமா போட்டு அவிச்சிருந்தேன். நான் உப்பு ஆல்ரெடி தேவையில்லை. இது பார்ஸ்லி வந்து ட்ரை பார்ஸ்லி போட்டுக்கொள்கிறேன். இப்போ வந்து அதாவது பசும்பால் வந்து விட்டுக்கொள்கிறேன். கொஞ்சமா வந்து பசும்பாலை வந்து விட்டுக்கொள்ளுங்க. அது கடைசியாக இறக்கிக்க தான் விடணும். முதல் வந்து விட்டுடாதீங்க. முதல் விட்டீங்கன்னு சொன்னா அது ஆடையெல்லாம் பிடிச்சி வந்துடும். இப்போ பால் விட்டு அதாவது கொதிக்க விட்டுட்டேன். அடுப்பற்றியும் பண்ணிக்கொள்கிறேன். நல்லா கொதிக்க விட்டீங்கன்னு சொன்னால் ஆடை மாதிரி வந்துடும். என்னோட பசும்பால் தானே விட்டுருந்தேன் நான். சூப்பு சும்மா யம்மியாக இருக்குது. இப்போ வந்து கொஞ்சம் ஆறிட்டுது. இப்போ வந்து லெமன் ஜூஸை இப்படி வந்து புளிஞ்சு விட்டு கொள்ளணும். லெமன் ஜூஸும் விடைக்க தான் நல்ல சுவையாக இருக்கும் அந்த சூப்பு. முதலில் லெமன் ஜூஸை விட்டீங்கன்னு சொன்னால் பாலோட சேர்ந்து திரண்ட மாதிரி வந்துடும். ஸோ அதனால் வந்து பிறகுதான் விட்டுக்கொள்ளணும். கடைசியாக கொஞ்சம் மாறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பரான சூப்பு வந்திருக்கு. ஸோ நீங்களும் வீட்டில் எப்படி சூப்பு செய்து குடிச்சு கொள்ளலாம். லெமன் ஜூஸ் எல்லாம் விட்டு குடிக்க மிகவும் சுவையாக இருக்கும் இந்த சூப்பு. இத்துடன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சூப்புக்கு வந்து பிரெட்டோ இல்லைன்னு சொன்னால் ஏதாவது ரொட்டி வகையோ எதுவுமே எடுத்துக்கொள்றது இல்லை. ஏன்னு சொன்னால் இது டயட் தானே. ஸோ அதனால் வந்து தனியாக சூப்பு மட்டும்தான் குடிக்க கொள்ளணும். லஞ்சுக்கு இப்படி ஒரு போல், அதே மாதிரி டின்னருக்கும் இப்படி ஒரு போல். இது நான் இல்லை, என்னுடைய டாக்டர் குடிக்க போகிறான். ஸோ இப்படி வந்து இன்றைக்கு ஃபுல்லாக சூப்பு தான் வந்து வீட்டில்
அதுக்காக நான் மட்டும்தான் சூப்பு குடிக்க போகிறேன். எல்லாருமே இந்த டயட் இல்லை. ஸோ அதனால் எனக்கு இன்றைக்கி இந்த டின்னர் லஞ்ச் எல்லாமே இந்த சூப்பாக இருக்க போது. அத்துடன் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஹெல்த்தியான ஒரு டயட்டும் கூட. இருந்துட்டு இப்படி டயட் செய்ய உங்களோட வெயிட்டை நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ கூட விடாமல் பார்த்துக்கொள்ளலாம். ஸோ இந்த சூப்பு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எப்படி இருக்குது, என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸுக்கு கமெண்ட் போட்டுக்கொள்ளுங்க. அதோட உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அவையும் இப்படியான சூப்பை செய்து குடிச்சு கொள்வதற்காக. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண கொடுத்துக்கொள்ளுங்க. இன்னும் ஒரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய்.